கன்னியாகுமரியில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு மன்றம் துவக்க விழாவில் பங்கேற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாலை விபத்துகளை கட்டுப்படுத்த மாவட்ட காவல்துறை சார்பில் பல்வேறு சிறிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களை உள்ளடக்கிய சாலை பாதுகாப்பு மன்றம் துவங்கப்பட்டுள்ளது. இதில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளை இணைத்து அவர்கள் மூலம் சாலை பாதுகாப்பு சட்டம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி காவல் சரகத்திற்கு உட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை இந்த மன்றத்தில் இணைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 47% சாலை விபத்துகள் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு 199 விபத்துகள் நடந்தது. தற்போது வரை 103 விபத்துகள் தான் பதிவாகியுள்ளது. மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவர்கள் மூலம் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் விபத்தில்லா கன்னியாகுமரி உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் ஒரு முன்னெடுப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ரோட் சேஃப்டி கிளப் என்ற ஒரு கிளப்பை நம்ம கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக ஏற்படுத்தியிருக்கோம். இந்த ரோட் சேஃப்டி கிளப் மூலமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு சாலை விதிகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டோம். இந்த ஆக்சிடென்ட்னால் ஏற்படுற தாக்கங்கள் குறித்தும் என்ன மாதிரியான சாலை விதிகளை பின்பற்றணும்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டோம். அதை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற ஒரு நோக்கத்திற்காக ரோட் சேஃப்டி கிளப் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஆரம்பித்துள்ளோம். அந்த ரோட் சேஃப்டி கிளப் உள்ள மாணவர்களுக்கு நம்ம போக்குவரத்து காவலர்கள் மூலமாக சாலை விதிகள் குறித்து நம்ம பின்பற்றக்கூடிய விதிகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதன் மூலமாக அந்த சமூகத்தில் சாலை விதிகள் குறித்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஒரு விபத்தில்லா ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்க ஒரு முன்னெடுப்பாக இந்த ரோட் சேஃப்டி கிளப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கன்னியாகுமரி சப்டிவிஷன் இந்த காலேஜில் ரோட் சேஃப்டி கிளப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம் மாணவர்களுக்கு யங் ஜெனரேஷன் ஒரு சேஞ்சஸ் மாணவர்கள்கிட்ட உருவாகணும். ஏன்னா நிறைய ஆக்சிடென்ட் 18 to 35 ஏஜ் குரூப் தான் நடக்குது. ஸோ அப்போ அந்த சேஞ்ச் மாணவர்கள்கிட்ட தான் உருவாகணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் மாணவர்களை சூஸ் பண்ணி அதன் மூலமாக அவங்க சார்ந்த சமூகத்துக்கும் அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் மாணவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இயர்? ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் 42% ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் அப் டு ஜூலை வரைக்கும் 199 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா so far 103 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி 42% ஆக்சிடென்ட் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் 2 வீலர் ஆக்சிடென்ட் 18 to 25 ஆக்சிடென்ட்ஸ் 2 வீலர் ஆக்சிடென்ட்ஸாக நிறைய நடக்குது. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேஷ் டிரைவிங் போடுறது, ஓவர் ஸ்பீட் போகிறது, வித்தவுட் ஹெல்மெட் யாரும் போகிறது கிடையாது. ரொம்ப ரேஷ் டிரைவிங் போகிறதுனால ஏற்பட்ட ஆக்சிடென்ட் தான் சமீப காலமாக அதிகமாக இருக்குது. பொதுமக்கள் அளிக்கக்கூடிய மனுக்கள் எவ்வளோ நாட்களில் தீர்வு ஏற்படுத்தும்? இல்லை, பொதுமக்கள் கொடுக்குற மனுக்கள் நார்மலாக அந்த மனுவோட வீரியம் பொறுத்து நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். நார்மலாக 15 days